எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. இதை நான் ஜென்ரல் டாக்டர் கிட்டேயும் கேட்டிருக்கேன், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்டேயும் நான் கேட்டிருக்கேன். இந்த பால் பல் எப்படியோ விலை தானே டாக்டர் போகுது, அது எதுக்கு ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் பார்க்கறதுக்கு? ஸோ நீங்க ரைட்டான கொஸ்டின் ராங்கான பர்சன் கிட்ட கேட்டிருக்கீங்க. உங்க குழந்தைக்கு பல்லுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்க கரெக்டா ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க தான் கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியும். எவ்ரி கிட்ஸ் நீட் தேர் ஓன் டென்டல் ட்ரீட்மெண்ட். உங்க கிட்டுக்கு பால் பல்லு வந்து ஜஸ்ட் விழுக போற பல்லு அப்படின்றத மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க. பேசுறதுக்கு உதவுது, அதே டைம்ல அவங்க ப்ராப்பரா சூ பண்ணா மட்டும்தான் அந்த ஏஜ்ல உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷனா இருக்கட்டும், அதனால நமக்கு டெவலப் ஆகிற ஹீமோகுளோபின் லெவல் அது எல்லாமே நமக்கு ப்ராப்பரா இருக்கும். இதை தாண்டி மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பால் பல்லுக்கு என்னன்னா, அதுதான் அவங்க குழந்தைங்களோட பெர்மனன்ட் பல்லு விழுந்து முளைக்கிறதுக்கு ஒரு கைடா வேலை செய்யும். அதையே வந்து நம்ம ப்ராப்பரா பாத்துக்கல அப்படின்னா டெஃபினட்டா நம்ம கிட்ஸுக்கு வந்து we are doing only harm. நீங்க வந்துட்டு இது உங்க குழந்தைக்கு பால் பல்ல ட்ரீட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத எங்க டீனா டென்டல் கேர்ல உங்க குழந்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்க பீடோடான்டிஸ்ட நீங்க டெஃபினட்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க.